வெல்கம் டு லேர்ன் இங்கிலீஷ் எவ்ரிடே யூடியூப் சேனல். இங்கிலீஷ் ரீடிங்கான தொடர்ச்சியாக 30 லெசன்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம வந்து ஒரு 26 லெசன்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது வந்து 27th லெசன் தான் உங்களுக்கு. இன்னைக்கு லெசனில் நம்ம 2 விஷயங்கள் பார்க்க போகிறோம். புதுசாக ஒரு 5 சவுண்ட்ஸ் கற்றுக்க போகிறோம். அது கூடவே ஆல்ரெடி படிச்சிருக்கக்கூடிய கான்சனன்ட் பிளெண்ட்ஸையும் ரிவிஷன் வந்து இந்த லெசனில் பார்க்க போகிறோம். இது புது சவுண்ட் அப்படின்னா ஒரு 2 எழுத்துகள் 3 எழுத்துகள் சேர்ந்து வரக்கூடிய சவுண்ட்ஸ் கற்றுக்கிறது நமக்கு இங்கிலீஷ் ரீடிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி எழுதுறதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கு அடுத்தது கான்சனன்ட் பிளெண்ட்ஸ் பார்க்கும்போது அதில் இந்த 3 எழுத்துக்கள் சேர்ந்து வர வேர்ட்ஸில் நம்ம எப்படி ஈஸியாக படிக்க முடியுது அப்படின்றத உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ இன்னைக்கு லெசனை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான லெசனுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒவ்வொரு சவுண்ட்ஸாக நான் உங்களுக்கு ரீட் பண்ணி காட்டுறேன். அப்போ உங்களுக்கு ஈஸியாக வந்து புரியும். ஃபர்ஸ்ட் பாருங்க, இங்க ஃபர்ஸ்ட் இருக்கிறதுல INE. ஸோ இங்க வந்து நம்ம என்ன சவுண்ட் வருதுன்னா ஐன் அப்படிங்கிற சவுண்டு. ஏன்னா I-E ரூல் வந்துச்சுன்னா ஐயோட சவுண்டு லாங் ஐ சவுண்டு வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்போ ஐன் அப்படின்னு படிக்கணும். எக்ஸாம்பிள் இன் ஐன், நைன், ஒயின், ஷைன் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அதே மாதிரி பாருங்க ICK. ஸோ இங்க வந்து ஐக்கு வந்து ஷார்ட் சவுண்டான ஈங்கிற சவுண்டு கொடுக்கணும். அப்போ இக்குங்கிற சவுண்ட்ல வரும். எக்ஸாம்பிள் பிரிக், ஸ்டிக், சிக். பிரிக், ஸ்டிக், சிக். அதே மாதிரி OCK. ஸோ இங்க என்ன சவுண்ட்ல வருது அப்படின்னா ஆக். ஓட ஷார்ட் சவுண்டு கொடுக்கணும். ஆக் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ லாக், ராக், சாக். ஓகே. ஸோ அப்போ OCK வர இடத்துல ஓக்கு வந்து என்ன சவுண்ட் வருது? ஷார்ட் சவுண்டு வருது. ஆக் அப்படின்ற சவுண்டு. அதே மாதிரி O'E, ONEக்கு O'E ரூல் வரும். அப்போ ஓங்கிற லாங் சவுண்ட் வந்து கொடுக்கணும். எப்படி படிக்கணும்? போன், கோன், ஃபோன். ஓகே. இங்க நீங்க முக்கியமான விஷயங்கள் பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம லாங் சவுண்ட் வர இடங்கள்ல லாங் சவுண்டுக்கான ரூல் வந்து கண்டிப்பா ஒரு சில இடங்கள்ல வரும். அதே மாதிரி ஷார்ட் சவுண்டு எங்க வருது, எந்த வார்த்தைகளோட வரும்போது எப்படி வருதுன்றத நீங்க கண்டிப்பா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். இதுல இருக்க லாஸ்ட் சவுண்டு பாருங்க UST வர இடத்துல என்ன சவுண்ட் வருதுன்னா அஸ்ட் அப்படிங்கிற சவுண்டு. யூக்கு வந்து ஷார்ட் ஆங்கிற சவுண்ட் நம்ம கொடுக்குறோம். எக்ஸாம்பிள் டஸ்ட், ஜஸ்ட், மஸ்ட். ஸோ இங்க எல்லாமே யூக்கு வந்து என்ன சவுண்ட் வருது? ஆங்கிற ஷார்ட் சவுண்டு வருது. ஸோ லாங் சவுண்ட் எப்படி வருது, ஷார்ட் சவுண்ட் எப்படி வருதுன்றது உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிருக்கும். இன்னொரு டைம் ரிவிஷன் பாருங்க. I-E ரூல்ல ஐன் அப்படிங்கிற சவுண்டு, இக்கு, ஆக், ஆன், அஸ்ட். ஓகே. ஸோ இந்த சவுண்ட்ஸில் வரக்கூடிய வேர்ட்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க. நீங்கள் நிறைய ரீட் பண்ண உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது நம்ம வந்து எல் பிளண்ட்ஸ் வந்து பார்க்கலாம். எல் பிளண்ட்ஸ் ஆல்ரெடி நம்ம படித்தது தான். ஒரு ரிவிஷனாக இருக்கட்டும்ன்றதுக்காக எக்ஸ்ட்ரா இதில் அவங்க கூட ஆட் பண்ணி நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ வந்து எல் பிளண்ட்ஸில் இங்கே சவுண்ட்ஸ் என்னென்ன பார்க்க போகிறோம்னா பில், கில், ஃபில், கில், பில், சில். இதுக்கான எக்ஸாம்பிள் 1 by 1 பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து BL பார்க்கலாம் பாருங்க. இதுல உங்களுக்கு வந்து இப்ப நம்ம பார்த்த இந்த OCK சவுண்டிங் இருக்கு பாருங்க. ஆக் அப்படின்ற சவுண்ட் சொன்னேன் இல்லையா? அப்போ பில், ஆக், பிளாக், பிளாக். எவ்வளவு ஈஸியா படிக்க முடியுது. அதே மாதிரி ACK ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஆக் அப்படிங்கிற சவுண்டு. ஆக்கு, ஆங்கு, இங்கு இந்த சவுண்ட் எல்லாம் நம்ம முன்னாடியே வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். அதை படிக்கும்போது இப்போ இந்த வேர்ட்ஸ் எவ்வளவு ஈஸியா படிக்கலாம் பாருங்க. BLோட சவுண்டு பில், ஆக், பிளாக், பிளாக். புரியுதுங்களா? பில், ஆக், பிளாக், பிளாக். ஆங்க், ANK, ஆங்க். இது எட்டு, ஆங்கட், பிளாங்கெட், பிளாங்கெட். அதே மாதிரி பில், ப்ளூம், ப்ளூம். பில், ஆப், பிளாப், பிளாப். பில், ஆங்க், blank, blank. Bill, ink, blink, blink. Bill, blow, blow. Okay. அதுக்கு அடுத்தது வந்து CL, kill, app, clap, clap. Clue, clue. Clay, clay. Class, class. Clip, club,
கிளா, கில், ஆக். இப்ப பாத்தீங்களா அதே சவுண்ட் இங்கே வந்திருக்கா, ஆக்ன்ற சவுண்ட். அப்போ கில், ஆக், கிளாக், கிளாக். ஓகே, அடுத்தது எஃப் ஓடது. இங்கேயும் பாருங்க ஓசிகே, ஆக், ஏஎஸ்ஹெச், ஆஷ். புரியுதுங்களா? இந்த சவுண்ட்ஸ் எல்லாம் நம்ம முன்னாடி பார்த்திருக்கோம், எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருக்கும் படிக்கிறதுக்கு. ஃபிளாக், ஃபிளாப், ஃபிளாஷ், ஃபிளாட். அட் சவுண்ட் பார்த்திருக்கோம், அட், அட், ஃபில், அட், ஃபிளாட், ஃபிளிப், ஃபிளாக், ஃபிளாப், ஃப்ளூ. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம சவுண்ட்ஸ் படிக்கிறது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் நிறைய இடங்கள்ல. அதே மாதிரி கில், ஆட், கிளாட், கிளான்ஸ், கிளாஸ், கிளைட், க்ளோ, க்ளவ், சாரி க்ளவ், க்ளோ, க்ளூ, க்ளாப். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது எப்படி நம்ம வந்து வேர்ட்ஸ் படிக்கிறோன்றது. ஜிஏஎல்லையும் சேர்த்து கில் அப்படின்ற சவுண்டு. அடுத்து ஆட், கிளாட். ஓகே, ஸோ அடுத்தது பாருங்க பிஎல். பிஎலுக்கு இப்ப இல்ல, பிளேஸ், பிளைட், பிளைன், பிளேன். ஸோ இந்த பிளேன்ல பாருங்க ஏ டேஷ் இ ரூல், ஏஎன்இ, ஏ டேஷ் இ ரூல். அப்போ என்ன சவுண்ட் கொடுக்கணும், ஏங்கிற சவுண்டு. அப்போ பிளேன் அப்படின்னு படிக்கணும். அடுத்தது பிளே, ப்ளோ, பிளக், பிளஸ். ஓகே, அண்ட் லாஸ்ட்ல நம்ம பார்க்கக்கூடிய எல்பிளன்ஸ் வந்து எஸ்எல், சில், சில், ஆம். இதுக்கு முன்னாடி ஏஎம் சவுண்டு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். அப்போ ஸ்லாம், ஸ்லாப், ஸ்லட், ஸ்லெப்ட், ஸ்லெப்ட், ஸ்லிட், ஸ்லிம், ஸ்லிப், ஸ்லாப். ஓகே, ஸோ இந்த எல்பிளன்ஸ் உங்களுக்கு எப்படி வருதுன்றது இப்போ நம்ம ஃபுல்லா படிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த சவுண்ட்ஸ் நம்ம ஏன் இப்படி சவுண்ட்ஸ் எல்லாம் தனித்தனியா கத்துக்கிறோம்னா, இப்போ நம்ம முன்னாடி கத்துக்கிட்ட சவுண்ட்ஸ் இப்போ இந்த எல்பிளன்ஸ் கூட நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சில வார்த்தைகள்ல அந்த உச்சரிப்பு வருது. அப்போ நம்மளால ஈஸியா வந்து அதை பார்த்தோன்னுக்கே, ஓ இந்த சவுண்டு தானே, இந்த இடத்துல நமக்கு வவல்ஸ்க்கு வந்து இந்த சவுண்டு தான் வருதுன்றது ஈஸியா நம்மளால ஐடென்டிஃபை பண்ணி படிக்க முடியும். அதே மாதிரி நிறைய கன்ஃபியூஷனும் வந்து அவாய்ட் ஆகும். அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நிறைய பேர் நீங்க வந்து கண்டினியூவா நம்ம ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்ம ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணோம்னா மினிமமா ஒரு 500 பேர் சரி ரெகுலரா ஃபாலோ பண்றதுன்றது இந்த லெசனை எனக்கு லாஸ்ட் வரைக்கும் கம்ப்ளீட் பண்றதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனா இருந்துச்சு. அதே மாதிரி ஒரு சிலரும் வந்து ஹோம்ஒர்க் கம்ப்ளீட் பண்ணிட்டு காமெண்ட்ஸ்லயும் வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. அதெல்லாம் பார்க்கும்போது ஓகே, நம்ம போடுற வீடியோ ரெகுலரா ஃபாலோ பண்ணி இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒருத்தங்களாவது நமக்காக இருக்காங்க அப்படின்றதுக்காக தான் நான் இந்த கடைசி லெசன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு கம்ப்ளீட் பண்ணணும்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இடையில நான் எந்த லெசனுமே மாத்திருக்க மாட்டேன். உங்களுக்கு எல்லாமே இதே கம்ப்ளீட்டான லெசன் தான் வந்திருக்கும். அதுக்கான ரீசன் ஒரு 100 பேரோ 200 பேரோ ரெகுலரா நம்ம லெசனை ஃபாலோ பண்றீங்க அப்படின்றதுக்கான ஒரே விஷயம் தான். நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து இன்னைக்கு லெசன் வரைக்கும் ரெகுலரா ஃபாலோ பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல ஒரு கமெண்ட் பண்ணுங்க. நீங்களாம் எந்த அளவுக்கு கமெண்ட் பண்ணி மோட்டிவேஷன் பண்றீங்களோ அந்த அளவுக்கு என்னால நிறைய புதிய புதிய லெசன்ஸா உங்களுக்கு ஷேர் பண்ண முடியும். அதுவும் உங்களுக்கு ஈஸியா புரியக்கூடிய வகையில எல்லா லெசன்ஸுமே இருக்கும். ஒரே லெசன்ல எல்லாத்தையும் மிங்கிள் பண்ணி உங்களை கன்ஃபியூஸ் பண்ணாம எவ்வளவு விஷயம் நம்மளால கத்துக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு, ஒரு நாளைக்கு இவ்வளவு கத்துக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் சின்ன சின்ன லெசன் தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் சேனல்ல ஷேர் பண்றதுக்கு நிறைய விஷயம் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாமே உங்களுக்கு வரும். முடிஞ்ச வரைக்கும் லெசன்ஸை மிஸ் பண்ணாம பாருங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் பார்க்குற வீடியோக்கு கீழே நீங்கள் இன்னைக்கு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் எத்தனை பேர் வந்து ரெகுலராக பார்த்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்றத உங்களோட கமெண்ட்ஸ் பார்க்கும்போது தான் எனக்கு தெரியும். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான லெசனில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.